திருநெல்வேலி மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாரான 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் தொடர் மழையால் சேதமடைந்துள்ளன. ஒட்டுமொத்தமாக இதன் மதிப்பு பார்த்தீர்கள் என்றால் விவசாயிகளுக்கு சுமார் 4.5 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கும் என கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தின் பிரதான அணைகளான பாபநாசம், மணிமுத்தாறு உள்ளிட்ட நீர்த்தேக்கங்கள் தற்போது நிரம்பி வருகின்றன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000 ஏக்கருக்கும் அதிகமான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மன்னார்கோவில், வாகைக்குளம், பிரம்மதேசம், காக்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது பயிர்கள் கதிர்விட்டு அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்தது. இந்த சூழலில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையினால் அறுவடை செய்ய வேண்டிய நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்து நீரில் முளைக்க தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு ஏக்கருக்கு சராசரியாக கிடைக்கும் வருவாய் 45,000 ரூபாய் என மதிப்பிட்டால் 1000 ஏக்கரில் பயிரான நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் கோடிக்கணக்கில் தங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் இது குறித்து தங்களுக்கு இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் எனவும் மொத்தத்தில் எத்தனை ஏக்கரில் உள்ள பயிர்கள் நாசமடைந்துள்ளது என்பதை கணக்கெடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுப்பணித்துறையினர் தெரிவித்தபடி இன்று திருநெல்வேலி மாவட்டத்தின் பாபநாசம் அணையின் மொத்த கொள்ளளவில் 78% நீர் இருப்பு உள்ளது. மணிமுத்தாறு அணையில் 62% நீர் இருப்பு உள்ளது. மழை பொழிவை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாகவே இன்று மிக நல்ல மழை பெய்தது என்றே குறிப்பிட வேண்டும். மலைப்பகுதிகளிலும் நல்ல மழை பெய்தது. சமவெளி பகுதியில் ராதாபுரத்தில் 36 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவானது. சேரன் மகாதேவியில் 16.6 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவானது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து போன்ற இடங்களில் அனைத்து இடங்களிலுமே கிட்டத்தட்ட 20 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பொழிவு பதிவாகி உள்ளது. இந்த விவசாயிகள் இது குறித்து தங்களது நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளது குறித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமாரிடம் சத்தியம் தொலைக்காட்சி சேர்ப்பில் உடனடியாக கேட்டபோது அவர் தற்போது இந்த தகவல் தனக்கும் வந்ததாகவும் சேரன் மகாதேவி, முக்கூடல் மற்றும் அம்பாசமுத்திரம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் 37 நெல் கொள்முதல் நிலையங்களிலும் மழை இல்லாத இடங்களில் நெல் கொள்முதலை விரைவுபடுத்த கூறியிருப்பதாகவும் விவசாயிகள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் எனவும் அவர்களது கோரிக்கைகள் குறித்து தனது கவனத்திற்கு வந்ததாகவும் அது குறித்து விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் பொதுமக்கள் எந்த ஒரு இடையூறு ஏற்பட்டாலும் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு வருமாறும் கேட்டுக்கொண்டார். மழைப்பொழிவு தொடர்ந்து இருக்கிறது. மிக அதிகமான மழை என்று திருநெல்வேலி மாவட்டத்தில் கூறிவிட முடியாது. ஆனால் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் இன்று பெய்யும் மழை அளவினை கருத்தில் கொண்டு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை எதுவும் விடப்படுமா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் திருநெல்வேலி கலெக்டர் டாக்டர் இரா சுகுமார் தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நடவடிக்கைகள் உடனுக்குடன் எங்கெல்லாம் தண்ணீர் தேங்குகிறதோ அங்கு உடனடியாக நீக்கப்படுவதாக மாநகராட்சி கமிஷனர் டாக்டர் மோனிகா ராணா தெரிவித்தார். திருநெல்வேலியின் முக்கிய சுற்றுலா பகுதிகளான அகத்தியர் அருவி மூடப்படவில்லை. அது பொதுமக்களுக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஓரளவு மழை பெய்து வரும் நிலையில் மணிமுத்தாறு, தலையணை பகுதிகள் மூடப்பட்டதால் அனைத்து பொதுமக்களும் அகத்தியர் அருவியில் சென்று நீராடி மகிழ்ந்து வருகின்றனர். இதுவே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் கள நிலவரம். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த 8000 மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. தென் தமிழகம் மற்றும் மன்னார் வடைகுடாவில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை அடுத்து அவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை. இதுவே திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று இருக்கும் மழை மற்றும் சமவெளி நிலவரங்கள் காட்சி தொடர்ந்து மழை குறித்த தகவல்களையும் விவரங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.